மன்னராட்சியில் ஒழிக்கப்பட்ட நாள், பிறப்பால் அதிகாரத்துக்கு வரக்கூடிய குடும்ப ஆதிக்கத்திற்கு மக்களும் பெண்களும் இளைஞர்களும் முடிவு எழுதிய நாள். குறிப்பாக எங்களுடைய தலைவருடைய திருவாரூர் பிரச்சாரத்துக்கு அப்புறம் திமுகவுடைய குடும்பமும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கரூரில் எங்களுடைய குடும்பத்தில் 41 உயிர்களை இழப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த நொடியிலிருந்து தமிழக பெண்களும் இளைஞர்களும் இந்த திமுகவுடைய கொடுமையான ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு நாட்களை எண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுடைய தலைவர் அவர்களுடைய பிரச்சாரத்தை முடக்கினாங்க. தொலைக்காட்சியில் அவதூறுகளையும் செய்தி நிறுவனங்கள்ல தமிழக வெற்றி கழகம் 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாதுங்கிற அவதூறுகளையும் தலைவர் அவர்கள் மேல கடுமையான அவசரங்களையும் எங்கேயுமே பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அரசே மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசினதே இல்லைன்னு. ஒரு அரசை எதிர்த்து நின்னுச்சு தமிழக வெற்றி கழகம் எதிராக நாடகமாடிய ஒரு அரசு. இந்த குடும்பம் என்ன மாதிரி நாடகம் ஆடினாங்க, ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கரூரிலிருந்து எங்க தலைவர் விஜய் அவர்களை எந்த அளவிற்கு விமர்சனங்களும் எந்த அளவிற்கு அவமானங்களும் ஏற்படுத்தினார்கள் தெரியும். தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க போறாங்கன்னு நாங்க 6 மாசமா சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய வாக்கு சதவீதம் 40% தொடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இது களத்துடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா 75 வருட கட்சிகள் 50 வருட கட்சிகள் எள்ளி நகையாடினார்கள். நாங்கள் அமைதியான வழியில் எங்கள் தலைவருடைய வழியில் எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய திட்டங்களையும், குறிப்பாக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு புதிய ஆட்சி பெண்களுக்கானது, இளைஞர்களுக்கானது, மக்களுக்கானதாக இருக்கும். தலைவருடைய பிரச்சாரம் தமிழக அரசியலையே புரட்டி போட்டிருக்கு. இந்த வரலாறு, இன்றைய வரலாறு இந்தியாவே எதிர்பார்க்காத ஒரு வரலாறு. கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றதுக்கான முக்கியமான காரணம், எதிர்கட்சியா இருக்கும்போது அவர் என்னென்ன சொன்னாரோ அதை எதுவுமே செய்யாம குடும்ப ஆட்சியை மட்டுமே போக்கஸ் பண்ணி ஊழலை செஞ்சாரு, பண அரசியலை உருவாக்கினாரு. ஒவ்வொரு தொகுதியிலும் 50 கோடி 60 கோடின்னு திமுக செலவு பண்ணாங்க. அந்த மாதிரி அமைச்சர்களையும் வேட்பாளர்களையும் மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இந்த வெற்றி தமிழக பெண்களா இருக்கக்கூடிய எங்களுடைய அம்மா, அக்கா, தங்கை எல்லோருக்கும், இளைஞர்களாக இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி எல்லோருக்கும், எங்களுடைய தலைவருக்கும் சமர்ப்பிக்கிறோம். எல்லோருக்கும் மனமார்ந்த எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றின்னு சொல்ல விரும்பல. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆளா எங்களுடைய தலைவருடைய ஆட்சி உறுதியாக ஏழைகளுக்காகவும் பெண்களுடைய பாதுகாப்பிற்காகவும் இளைஞர்களுக்காகவும் இருக்குங்கிற ஒரு ಅರ್ಪಣಿಪೋಡೆ ಎಂಗಳುடைய ஒவ்வொரு பாதையும் நாங்கள் எடுத்து வைக்க போறோம். ಹೆಚ್ಚಿನ ವಿಡಿಯೋಗಳಿಗೆ ಪ್ರತಿಧ್ವನಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ.